அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் யாவரையும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு விஷ உபதேசம் கொரோனாவை போல பார்த்தீங்கன்னா எல்லா மக்களிடத்திலும் பரவி கொண்டே வருகிறது. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் இந்த பிரசங்கம். அதாவது செவிக்கு இனிய பிரசங்கம் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுபோல இந்த குறிப்பிட்ட உபதேசம் பார்த்தீங்கன்னா செவிக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப ஆண்டவருடைய கிருபையும் அன்பையும் மிகைப்படுத்தி உணர்வதை போல இருக்கும். இது பாதி உண்மை, பாதி பொய்யாக. பிசாசு எப்பவுமே அப்படிதான் இருப்பான். எப்பவுமே பிசாசு மக்களை வஞ்சிக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ற ஒரு பெரிய ட்ரிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதி உண்மையும் பாதி பொய்யையும் கலந்து என்ன செய்யுதுன்னா மக்களுக்கு போதிப்பது. என்ன உபதேசம்னு கேட்டீங்கன்னா, செழிப்பு உபதேசம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுல முக்கியமா அவங்க செய்யற ஒரு டீச்சிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல கூட அதை ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதுல அவர் பேசும்போது என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, தகுதி உள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உலகம் செய்யறது. உலகம் தான் என்ன செய்யணும், தகுதி பார்த்து ஆசீர்வாதம் செய்யும், தகுதி பார்த்து ஒரு நன்மையை கொடுக்கும், தகுதி பார்த்து ஒரு பொசிஷன்ல வைக்கும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகுதி அற்றவர்களை தான் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அந்த பிரசங்கத்தை எடுத்து வைக்கிறார். யாருக்கிட்ட எடுத்து வைக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாக சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த போதனையை எடுத்து வைக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த போதனையை நீங்க கேட்கும் போதே புரியும். அந்த போதனை என்ன அவங்களுக்கு மக்களுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கிறிஸ்தவனா மாறிட்டீன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிட்டீன்னா, நீ தகுதி இல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, பரலோக ராஜ்யத்தை கொடுப்பாரு. ஏன்னா இதுக்காக நீ எதுவுமே செய்ய தேவையில்லை. வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? ரட்சிப்பு அப்படிங்கிறது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ரட்சிப்புங்கிறது இலவசம். அது எந்த மனுஷனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது முழுவதுமாக இலவசமாக கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் பைபிளில் இருக்கிற பல வசனங்கள் இதெல்லாம் எடுத்து அழகாக போதிப்பார்கள். இதுல உண்மை இருக்கா? ஆம், பாதி உண்மை இருக்குது. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற அடையாளத்தையே இழந்து போக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அந்த உபதேசத்தினுடைய வீரியம் காணப்படுது. இந்த உபதேசத்தில் இருக்கிற முக்கியமான தவறு என்னன்னு தெரியுமா? உண்மையாகவே ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களை அழைக்கிறார். நாம் வேதாகமம் முழுக்கவும் நம்ம பார்க்கிறோம். சிலுவையினுடைய உபதேசம் என்ன, சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுத்தந்த அந்த ரட்சிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகுதி இல்லாதவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வந்தார். அப்ப மீட்பை பெறுவதற்கு நாம எந்த எஃபெக்டும் போடவே இல்லை. எதுவுமே ஒரு 0% கூட நாம் அதற்கான எந்த கிரியையும் செய்யல. ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? முழுவதுமாக ரட்சிக்கப்படுகிறோம். இது வேதம் கூறுகிற சத்தியம். ஆனா நல்லா கவனிங்க, இப்ப ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், கிறிஸ்துவின் திருச்சபையாக அவன் மாறிவிட்டான் என்றால் தேவன் என்ன செய்யறாரு? ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பு எந்த அழைப்புல? முதலாவதாக அந்த அழைப்பினுடைய முதல் அடி என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் என்கிற முதல் அடி எடுத்து வைத்து தேவனுடைய அழைப்பின் பேரிலே உள்ள வர்றோம். அப்ப வேதாகமத்தில் நீங்க பார்க்கும்போது எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்று பல வசனங்கள் வேதாகமத்திலே குறிப்பிடப்படுவது. எதற்காக அழைத்திருக்கிறார்? வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கே தெய்வம் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது, நாம் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஆதலால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் சரி, யோவான் சாணகனும் சரி, எல்லாரும் உபதேசித்த ஒரு உபதேசம் என்ன? முக்கியமா இயேசு கிறிஸ்து முதலாவதாக உபதேசித்த ஒரு உபதேசம் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்க பாவத்தை எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஆண்டவருடைய அழைப்பை பெற்று உள்ளே பரிசுத்தமா வாழ்வதற்கு, வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்வதற்கு, தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு தேவன் நம்ம என்ன செய்யறாரு? அழைக்கிறார். அப்ப இதுதான் அழைப்பு. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. ஊழியருக்கு மட்டும் அழைப்பு இல்லை. நிறைய பேர் இந்த அழைப்பு அப்படிங்கிற போது ஊழிய அழைப்பை மட்டும் எடுத்து பேசுவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒவ்வொரு மனிதனுக்குமே அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பின்படி வாழ்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, அழைப்பின்படி வாழ்றவன் தான் ரட்சிக்கப்பட்டவனே ஒழிய வாழாதவனை என்னைக்குமே நம்ம ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டோம். நல்லா கவனிங்க, அழைப்பை நிராகரிப்பது தேவனையே நிராகரிப்பதற்கு சமம். இது நாங்க சாமுவேலே சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, சர்வாங்க தகன பலியை பாட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம், செவி கொடுப்பதுதான் உத்தமம். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப செவி கொடுக்காத ரட்சிப்பு, நான் செவி கொடுக்க மாட்டேன், ஆண்டுக்கு பிரியமா நான் வாழ மாட்டேன், தொடர்ந்து நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன்
ஆண்டவருடைய கிருபையை நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் பரலோகம் போயிருவேன். இந்த மாதிரியான எண்ணத்தை கொடுக்கிற எந்த ஊழியருடைய உபதேசமும் விஷமத்தனமான உபதேசம் என்பதை மறந்து விடாதீங்க. அதனால சொல்லுவேன், இந்த உபதேசம் நிச்சயமா உங்களை பரலோகம் கொண்டு போகாது. பரலோகம் கொண்டு போகிற சத்தியம் பைபிளிலே இருக்கிறது. அதை நீங்க சரியாக வாசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது புரிந்து நீங்க நித்தியம் போறதுக்கான வாசலை அது கொடுக்குமே ஒழிய, இப்ப நான் தமிழ்ல போட்டிருக்கேன்ல சில ஊழியர்கள், இந்த மாதிரி சில ஊழியர்கள் இன்னைக்கு இந்த செழிப்பின் உபதேசத்தை போதிக்கிற சில ஊழியருடைய உபதேசத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க பரலோகம் போறது ரொம்ப கடினம். ஏன்னா நான் தெளிவா சொல்லிடுறேன், தகுதி அற்றவர்களுக்கு வேதாகமம் என்னைக்குமே பரிசை தருவதாக பேசவில்லை. ஆண்டவர் எங்குமே தகுதியற்றவர்களுக்கு நித்திய ஜீவன் என்று பேசவில்லை. நல்லா கவனிக்கணும். தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், ரட்சிக்கிறார். நம்மகிட்ட எதையுமே கேட்கல. ஆனா தகுதியோடு ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்ந்தால்தான் பரலோகம் என்பதே வேத சத்தியம். இதை புரியறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே. இப்போ நம்ம மிஷனரி காலத்துல எல்லாம் இன்னைக்கு இருக்குது, இலவசமாக என்ன செய்யறாங்கன்னா நிறைய இடங்கள்ல கல்விகளை கொடுக்குறாங்க. இப்ப அந்த காலத்திலே மிஷனரிகள் ஒரு பள்ளியை ஆரம்பித்து அவங்க மக்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு, அந்த அழைப்பையே வச்சு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. இது நல்ல ஒரு பொருத்தமான அந்த சத்தியத்தை, அந்த கிருபை சத்தியம் வேதத்தில் இருக்கு பாத்தீங்களா, அதை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இருக்கும். அவங்க கட்டடத்தை அவங்களே கட்டுறாங்க, அவங்களே டீச்சரை நியமிக்கிறாங்க, எல்லா எஃபெக்டும் பாத்தீங்கன்னா அவங்களே போட்டுறாங்க. மாணவர்கள் தரப்பிலிருந்து எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு அவர்கள் அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறாங்க? எல்லாரும் வாங்க, நீங்க ₹1 கூட என்ன செய்ய தேவையில்லை, செலவு பண்ண தேவையில்லை. நீங்க டீச்சருக்கோ, பாடம் கற்றுக் கொடுக்கிற டீச்சருக்கோ அல்லது எங்களுடைய பில்டிங்காகவோ நீங்க எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று, நாங்கள் இப்பொழுது அழைப்பதை விசுவாசித்து வந்தாலே போதும். நீங்க டாக்டர் ஆகலாம், நீங்கள் இன்ஜினியர் ஆகலாம், அல்லது நீங்க மேற்கொண்டு பெரிய பெரிய விஷயங்கள்ல நீங்க முன்னேறி பெரிய லெவல்ல ஆகலாம் என்று கூப்பிடுகிறார்கள். இப்ப இந்த அழைப்பு உண்மையா? உண்மையிலேயே ஒரு கல்வி சாலைக்கு போகிற மனிதர்கள், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மனிதர்கள் வருங்காலத்திலே டாக்டர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா, அல்லது மேலதிகமான சில பதவிகளை சென்றடைய முடியுமா அப்படின்னு கேட்டா ஆம், 100% உண்மை. இதை இலவசமாக அவர்கள் தருகிறார்கள். எந்த மாணவனும் ₹1 கூட அதுக்காக செலவு பண்ண தேவையில்லை. எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அழைக்கிறார். அதுபோல எல்லாரையும் இவர்கள் என்ன செய்யறாங்க, அழைக்கிறார்கள். இப்ப அதை நம்பி ஒரு மாணவர்கள் அல்லது ஒரு குடும்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை அவர்கள் அனுப்பி வைக்கும் போது அங்கு கற்கிற மாணவர்கள் வருங்காலத்தில் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? ஆமா, அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே உண்மை. ஆனா இப்ப அதே மாணவர்கள் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் படிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணல, டீச்சருக்கு கீழ்ப்படியல, எதுவுமே செய்யல. ஆனா ஸ்கூல்ல மட்டும் உட்கார்ந்துருக்கிறான். இலவசமா அழைப்பை பெற்று என்ன செஞ்சுட்டான், உள்ள வந்து உட்கார்ந்துட்டான். ஆனா உள்ள வந்து அவன் செய்ய வேண்டிய எந்த ஒரு வாழ்வு முறையும் இல்லாமல் முறை தவறிய ஒரு வாழ்க்கை முறையிலே அந்த ஸ்கூல்ல அமர்ந்திருக்கும் போது அந்த மாணவன் டீச்சர் ஆக முடியுமா, டாக்டர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ரட்சிப்பை இலவசமாகத்தான் தருகிறார். அதிலே நம்முடைய வேலை ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். எப்படி அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி ஆசிரியரை நியமித்து எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறார்களோ, கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே இலவசமாக செய்து முடித்து விட்டார் தான். ஆனா உள்ள வந்திருந்துட்டு நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ மாட்டேன், தொடர்ந்து நான் தவறு செஞ்சாலும் அவர் கிருபை இருக்குது, இலவசமா தானே கூப்பிட்டாங்க, நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டா நீங்க டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம் தானே கூப்பிட்டாங்க, அப்ப நாங்க கண்டிப்பா ஆயிருவோம் அப்படின்னு சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆக முடியாதோ அது போல தேவனுக்கு பிரியமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழல அப்படின்னா அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நித்தியத்தையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீங்க ரோமரின் புத்தகம் இதை நமக்கு தெளிவா சொல்லுது. நீங்க 6ஆம் அதிகாரத்திலாம் வாசிச்சீங்கன்னா, பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவர்கள் மீண்டு வருவதற்காக நீண்ட ஒரு இரக்கத்தை அவர் தருகிறார். அதுதானே விஷயமே ஒழிய அதுக்காண்டி கிருபை பெருகும் அப்படிங்கிறக்காண்டி பாவம் செய்யலாமா? பவுல் கேட்டுட்டு சொல்றாரு. அதனால அங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆவினாலே உங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க 6ஆம் அதிகாரத்தை, ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இந்த இலவச ரட்சிப்பு எப்படி ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, எப்படி வாழணும், எல்லா நடைமுறை விஷயத்தையும் வேதாகமும் அழகாக பகுத்து போதிக்கிறது. ஆதலால் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் தகுதியற்றவர்களை அழைக்கிறார் தான்.
கிருபையாய் அழைக்கிறார் தான். ஆனா தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துகிறார். அந்த தகுதிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நித்தியத்தை சுதந்திரிக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறாங்கன்னு தான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறதே ஒழிய, இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக எடுத்துக்கொண்டு தேவன் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார், அதனால என்னை ஆண்டவர் தகுதி பார்த்து பரலோகத்தில் அனுப்ப போறது இல்ல, நான் தகுதி இல்லாம இருந்தாலும் பரலோகம் போயிருவேன் அப்படின்னு கனவுல கூட என்ன செய்யாதீங்க, நினைக்காதீர்கள். அதனால நம்ம இந்த உலகத்துல ஒரு சின்ன சின்ன தவறு செஞ்சா கூட நம்ம பரலோகம் போக மாட்டோம் அப்படின்னு யோசிக்க வேண்டுமா? அப்படியெல்லாம் தேவையில்லை. சின்ன சின்ன தவறுகளை தேவன் என்ன செய்யறார்? நிச்சயமாக மன்னிக்கிறார். எப்போதும் நம்ம பார்க்கிற ஒரு உவமை தான் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த உவமை. தகப்பனாரை விட்டு தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி கொண்டு அந்நிய தேசத்துக்கு போய் அந்த மகன் இளையகுமாரன் என்ன செய்யறான்? பாவத்திலே என்ன செய்யறான்? அந்த பணத்தை செலவு செய்கிறான். செலவு செய்து எல்லா பணமும் செலவழிந்த பிறகு தன்னோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் தன்னை விட்டு ஓடிட்டாங்க. இப்ப சாப்பிட்றது கூட வழி இல்லை. அப்ப என்ன செய்யறான்? பன்றி மேய்க்க போறான். பன்றி மேய்க்கிற அந்த பன்றியின் திங்கிற தவிட்டினால் தன் வயிறை நிரப்பி தன் பசியை ஆற்றிக்கொள்ள அவன் ஆசைப்பட்ட பொழுது அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்ப அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அவன் மனம் திரும்புறான். மெயினா அங்கே மனம் திரும்பி அந்த பன்றியினுடைய இடத்தை விட்டு, அந்த நாத்தம் பிடிச்ச இடத்தை விட்டு, தன்னை அசிங்கப்படுத்துகிற அந்த இடத்தை விட்டு அப்பா வீட்டுக்கு நேரா கிளம்பி போறான். ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. அப்பாவை சந்திக்க போகும்போது அப்பா என்ன செய்கிறார்? கட்டி அணைக்கிறார், முத்தமிடுகிறார், புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார், மோதிரங்களை தருகிறார், எல்லாமே கிடைக்குது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேண்டுமென்றே நான் என் தகுதி இல்லாதவனா இருக்கும் போதும் கடவுளை என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படி இல்லை. அந்த இளையகுமாரன் தகுதியற்றவன் தான். ஆனாலும் அவன் மனம் திரும்பி அப்பா கிட்ட என்ன செய்யறான்? உண்மையாக மனம் திரும்பி போகும்போது அப்பா கட்டி அணைக்கிறான். இது வாழ்விலே நடக்கிற ஒரு யதார்த்தம். தெரியாதனமா நம்ம பாவத்துல விழுகிறோம், ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற போது தகப்பன் நம்மை மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறார். அதுதான் அங்க கொடுக்கப்படுகிற சத்தியமே ஒழிய, அங்கேயும் தகுதியற்றவனை அந்த தகப்பன் போய் என்ன செய்யல? ஆமா, கட்டி அணைக்கி ஆசீர்வதிக்கல. இப்ப இந்த போதகர்லாம் எப்படி போதிக்கிறாங்க? அவன் பன்னி கூட்டத்துல கிடக்கும் போதே, அந்த நாத்தத்துல உழண்டுகிட்டு இருக்கும் போதே அப்பா போய் ஏதோ அப்படியே தூக்குற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அப்படி அங்க நடக்கல. இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த இடத்துல என்ன செய்யல? சொல்லல. நன்றாக கவனிங்க. இந்த ஊமையின் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியத்தை விட்டுவிட்டு இதை தவறாக என்ன செய்யக்கூடாதுன்னா திரிக்க கூடாது. அவன் நாத்தம் எடுத்து அந்த பன்றி கூட்டத்தில் இருக்கும்போது, அல்லது தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வேசிகள் இடத்திலே செலவழித்து பாவத்திலே செலவழித்து அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்பா போய் கட்டி அணைக்கல. வாப்பா பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, நீ அந்த எல்லா தப்பையும் செஞ்சுக்கோ பரவாயில்ல, ஆனா என் வீட்டுக்கு வா, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்குமே அந்த தகப்பனார் என்ன செய்யல. ஏன்னா இன்னைக்கு கூப்பிடுறாங்க. இந்த ஜஸ்டினுடைய ஒரு நபர், ஜஸ்டினுடைய போதனைகள் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னொரு ஜஸ்டினுடைய போதனையை உள்வாங்கின ஒருவர் மலேசியாவில் இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அப்படியே பச்சையாவே சில விஷயங்கள் பேசுவார். நீ போய் விபச்சார விடுதியில படுத்து கிடந்துட்டு கூட எந்திரிச்சு சர்ச்சுக்கு வரலாம், சர்ச்சுட்டு வந்துகிட்டு கூட நீ மறுபடியும் விபச்சார விடுதிக்கு போகலாம், சர்ச்சுக்கு வந்துட்டே கூட நீ வெளியே போய் சிகரெட் அடிக்கலாம், சர்ச்சுக்கு நீ வந்துகிட்டு போயிட்டு கூட நீ கஞ்சா என்ன செய்யலாம், அடிச்சுக்கலாம், சர்ச்சுக்கு வந்துட்டு கூட நீ எல்ஜிபிடி அந்த தவறான பாலுறவுல யாருக்கிட்ட வேணாலும் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், சர்ச்சுக்கு வா, ஆண்டவர் உன்னை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். இந்த போதனை மிக மோசமான ஒரு அவலட்சணமான கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகையான போதனை என்பதை மறந்து விடாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு வசனம், மறுபடியும் அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்றேன். தேவனுக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு விஷயமும் தேவனையே நிராகரிக்கிற ஒரு செயல் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதலால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் தகுதியில்லாதவர்களாக இருக்கலாம், ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், பாவத்திலே வீழ்ந்த பிள்ளைகளாக நீங்க இருக்கலாம், பாவத்திலேயே உழன்ற பிள்ளைகளாக கூட நீங்க இருக்கலாம். உங்கள் பாவம் ரத்தாம்பரம் போல சிகப்பாக கூட இருக்கலாம். ஆனா பஞ்சை போல வெண்மையாக்குகிற கர்த்தரிடத்துல வரும்போது உங்களை அவர் வெண்மையாக்குகிறார். அப்ப வெண்மையாக்கப்பட்ட பிள்ளைகள் வெண்மையானவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு தான் அழைப்பு. நீங்க அப்பாவினுடைய பிள்ளையா மாறுவதற்கு மாத்திரம் ஆண்டவர் உங்களை அழைக்கல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக உங்களை தேவன் அழைக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்கும் போது பிள்ளையாகிறோம், ஓகே ஃபைன், சத்தியம். அதே சமயத்துல பிள்ளையா வாழணுமே, வேதம் அதையும் பேசுகிறதே. முன்னால இருளின் பிள்ளைகளா இருந்தோம், பிசாசின் பிள்ளையா இருந்தோம், அதனால் தவறுகள் செஞ்சோம். ஆனா இப்போது பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளா மாறும்போது அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டியதல்லவா அவசியம். இந்த உலகத்திலே தெரியாமல் நாம் கரைபட்டு விட்டதென்றால் அதை நம்ம துவைத்துக் கொள்ளலாம். ஆனா எப்போதுமே நான் சேத்துல தான் கிடப்பேன், ஆனாலும் என்ன ஆண்டவர் அள்ளி அணைப்பாரு அப்படிங்கிற உபதேசம்
அது கிருபையை மிகைப்படுத்தி கூறுகிற ஒரு உபதேசம் என்பதை மறந்து விடாதீர்கள். இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல தீட்டுள்ளதும் அசுத்தமானது எதுவுமே அங்க என்ன செய்யாது, நுழையாது என்று வேதம் சொல்லி தெளிவா சொல்லிடுச்சு. வேதாகமும் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. ரெண்டாவது, நீங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், சூனியக்காரர்கள், பாவம் செய்கிறவங்க, விபச்சாரக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், இவர்கள் யாவரும் பொய்யர் யாருமே பரலோகம் போக முடியாது அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அங்க வருகிற இந்த பயப்படுகிறவர்கள் யாரும் தெரியுமா? தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ முடியாதவர்கள். இன்னும் சொல்ல போனா தேவனுக்காக பரிசுத்தமா வாழாம அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ என்று பயந்து கொண்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் அங்க பயப்படுகிறவர்கள். அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலே சத்துருவினுடைய காரியத்துக்கு முன்பாக விழுந்து போனவர்கள், அவனுக்கு பயப்படுறது. சிலர் இந்த உலகத்துல பயமுறுத்துவாங்கல்ல, பாரு உன் கிறிஸ்துவ மறுதளிச்சிரு, கிறிஸ்துவ உனக்கு வேணாம், இல்லைன்னா உன்னை பாரு அப்படி அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது பயந்துகிட்டு இந்த சாதாரண இந்த உயிருக்காக எப்ப வேண்டுமானாலும் போகக்கூடிய இந்த உயிருக்காக கடவுளை விட்டு கொடுத்துருவாங்க. அதான் அங்க பயப்படுகிறவர்கள் என்று எழுதியிருக்குது. அடுத்து கீழே உள்ள வார்த்தை என்னன்னா அவிசுவாசிகள். இந்த அவிசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த பட்டியல் முழுக்கவும் வாசிக்கும் போது மனிதருடைய வாழ்க்கையை குறித்து தான் அங்க பட்டியல் போடுவார். வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? விபச்சாரக்காரரா வாழ்றோமா, பொருளாசைக்காரரா வாழ்றோமா, விக்கிரக ஆராதனைக்காரரா வாழ்றோமா, பயப்படுகிறவரா வாழ்றோமா, பில்லி சூனியம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை உள்ளவர்களா வாழ்றோமா? இவர்கள் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது என்றுதான் அங்க குறிப்பிடுது. அப்ப அவிசுவாசி அப்படிங்கிற விஷயமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை விசுவாசியாதவர்களை குறித்து அங்க பேசல. மெயினா நாங்க பரிசுத்தமா வாழ முடியாது, மனுஷங்க நம்மெல்லாம் சாதாரண மனுஷங்க, நம்மெல்லாம் பரிசுத்தமா வாழ முடியாதுங்க, நம்ம பாவிகள், பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், ஆனாலும் கிருபையை நம்புவோம் அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா? அவர்கள் தான் அவிசுவாசிகள். விசுவாசிகள் என்ன செய்யணும்? கர்த்தர் நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் என்னை சீரான பாதையிலே நடத்துவார், அசுத்தமானதை தொடாத வண்ணம் என்னை காத்து கொள்ளுவார் அப்படின்னு விசுவாசிக்கணும் ஆண்டவரை. கண்டதெல்லாம் விசுவாசிக்கிறாங்கல்ல. இப்ப இந்த செழிப்பு உபதேசியார்கள் பாத்தீங்கன்னா, நீ ஒரு காரை விசுவாசிக்கிட்டே இருந்தா காரு கிடைக்கும், வீட்டை விசுவாசிக்கிட்டே இருந்தேன்னா கிடைக்கும், விசுவாசம் வாயில அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தா கிடைச்சிரும், இதெல்லாம் கத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இப்படி எல்லாம் பைபிள் சொல்லல. இப்படி சும்மா அறிக்கையிட்டா கிடைக்கலாம் வேதம் சொல்லல. நாம அதற்காக என்ன செய்யணும்? செயல்படணும், உழைக்கணும். அந்த உழைப்பிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து தான் அதெல்லாம் வாங்க முடியுமே ஒழிய, வாயில சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால சும்மா அந்த பொருள்லாம் கிடைச்சிரும் நம்பிக்கிட்ட இருந்தா என்ன செய்யாது? கிடைக்காது. என் வயிறு நிரம்பிரும்னா நிரம்ப போறது கிடையாது. எனக்கு பிரியாணி கிடைச்சிரும் கிடைக்க போறதுலாம் கிடையாது. ஆனா இது போன்று செழிப்பு உபதேசியார்கள் என்ன செய்யறாங்க? ஒரு நூதனமாக கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும், விசுவாசம் போல் இருக்கும், ஆனா இது விசுவாசம் இல்லை. இதெல்லாம் ஒரு மாயத்தனம். உங்களை ஒரு மயக்கத்துக்குள்ளேயே, ஒரு போலியான மயக்கத்துக்குள்ளேயே என்ன செய்யுது? இது ஒரு போதை வஸ்து மாதிரி. போதனையின் வாயிலாக, வார்த்தையின் வாயிலாக, நயவசனிப்பின் வாயிலாக உங்களுடைய மயக்க நிலைமையிலேயே வச்சிருக்கிறது. உண்மைக்கு புறம்பாக உண்மை என்று நம்பிக்கொண்டு நீங்க இருப்பீங்க அப்படியே. சோ இந்த போதனைகள்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, உண்மையை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்படி வாயில அறிக்கிட்டே இருந்தா கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. அப்ப அவிசுவாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையாக்குரிய என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமாய் வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த அவிசுவாசம். அதுதான் அந்த கிரேக்க சொல்லுடைய அர்த்தம். அப்படிதான் இருக்குது, விளக்கம் அப்படிதான் இருக்குது. ஆக நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தகுதி இல்லாத எல்லாரையும் தேவன் அழைக்கிறார் தான். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை அழைக்கிறார் தான். ஆனா பைத்தியங்களாகவே வாழ அவர் அழைக்கவில்லை. பைத்தியமானவர்களை ஞானியாக மாற்றி, ஞானிகளை நாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? கிறிஸ்துவின் சிலுவையை அல்லல் தட்டி விட்டு, கிறிஸ்துவின் சிலுவை எங்களுக்கு பைத்தியம் என்று சொல்லிக்கொண்டு ஞானிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவர்களை வெட்கப்படுத்தும்படி இவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஞானியாக மாற்றுகிறார். தகுதி இல்லாதவனை தேவன் அழைத்து அவனை தகுதிப்படுத்துகிறார். உனக்கு ஒண்ணுமே தெரியலதான், இந்த ஸ்கூலுக்கு வந்தீனா நீ பெரிய லெவல்ல முன்னேறலாம், டாக்டரா இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு அந்த தகுதியற்ற மாணவனை ஒரு பள்ளிக்கூடம் தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது அல்லவா? அதே போல கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தமாக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி வாழச் செய்வதுதான் கிறிஸ்தவம். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு தான் பரலோகம். அதனாலதான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் சொல்லும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை தருவேன், வெண்மையான குறிக்கல்லை தருவேன்,
ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன், மறைவான மன்னாவை தருவேன், புதிய நாமத்தை தரிப்பிப்பேன் என்றெல்லாம். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. மனம் திரும்பு. எந்தெந்த விஷயத்திலாம் நீ தவறு செய்யறே அதெல்லாம் சுட்டி காட்டி அது எல்லாவற்றிலும் மனம் திரும்பி வருகிறவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் தருவதாக சொல்லுகிறார். ஆக நாம் எல்லாம் தகுதியற்றவர்கள் தான். ஆனா கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்தும்படி அழைக்கிறார். இங்கே தகுதியான வாழ்ந்தவர்களுக்கு தான் கிறிஸ்துவினுடைய சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் நித்திய ஜீவனையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அதனால மிகைப்படுத்தின கிருபையை சிந்தித்து கொண்டு உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில கோட்டை விட்டுறாதீங்க. பரிசுத்தமாக வாழ பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? அழைத்திருக்கிறார். வாழ்க்கையில சில சமயங்களில கரைகள் ஒட்டத்தான் செய்யும். இந்த உலகம் அசுத்தமானது. அந்த கரைகளை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். உழன்ற கூடாது. சேத்துல பண்ணி உழன்ற மாதிரி உழன்று கிடக்க கூடாது. நம்மளாம் ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டி மேல சேத்து பட்டுச்சுன்னா அந்த சேத்தை கழுவிடும் அந்த ஆட்டுக்குட்டி. பண்ணி தான் அதுலயே உழந்து கிடக்கும். ஸோ பன்னிகளை போல வாழ வைக்கிற இப்படிப்பட்ட சில போதகர்கள் என்ன செய்யறாங்கன்னா உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போதனைகளை நம்பாதபடி எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.